வணக்கம் துலாம் ராசி நண்பர்களே, நான் உங்கள் மகாராஜன். 2025 சித்திரை மாதத்தில் உங்களுக்கு எந்த மாதிரியான பலன்கள் கிடைக்க போகுது அப்படிங்கிறத தான் இந்த பதிவில் நாம் இப்போ பார்க்க போகிறோம். முதல்ல சூரியனை பார்ப்போம். சூரிய பகவான் உங்களுக்கு லாபாதிபதி. இந்த மாதம் உச்சமாக இருக்க போகிறார். லாபாதிபதி உச்சமானால் நாம் என்ன வேலை செஞ்சாலும் லாபமாக அது முடியும். நஷ்டங்கள் வராது. நினச்ச காரியம் நடக்கும். எதிர்பாராத உதவிகள் உங்களை தேடி வரும். உங்களுடைய தந்தை அல்லது தந்தை உடன் பிறந்தவர்கள் உங்களுக்கு உதவி செய்வாங்க, ஒத்தாசையாக இருப்பாங்க. அரசியல்வாதிகளும் சரி, அரசாங்கத்தில் பணிபுரியக்கூடிய அதிகாரிகளும் சரி, ஊழியர்களும் சரி, உங்களுக்கு உதவிகள் செய்கிறதுக்கு ரெடியாக இருப்பாங்க. கண்டிப்பாக நீங்கள் கேட்டாலும் கேட்காட்டியும் அந்த உதவிகள் உங்களுக்கு தேடி வரக்கூடிய ஒரு மாதம்தான் இந்த மாதம். அதே மாதிரி 11ஆம் அதிபதி வலிமையாக இந்த சித்திரை மாதம் இருக்கிற போது உங்களுடைய மூத்த சகோதர சகோதரிகள் ரொம்ப நல்லா இருப்பாங்க. ஆனால் அதே நேரத்தில் ஏதாவது ஒரு வகையில் நாம் தவறுகள் செஞ்சால் அந்த தவறுகள் வெளிப்பட்டு நமக்கு கெட்ட பேர் வந்துடும். கவனமாக இருக்கணும். குறிப்பாக இந்த தகாத உறவுன்னு சொல்கிறோம்ல, அந்த லைனில் போயிடக்கூடாது. போயிட்டால் நம்மளுடைய பேர் கொஞ்சம் கெட்டு போகும். அவ்வளோதான். கணவன் மனைவி உறவுக்குள்ளே கொஞ்சம் கவனமாக இருக்கணும். ஏதேனும் ஒரு வகையில் கொஞ்சம் கருத்து வேறுபாடு அல்லது கொஞ்சம் மனஸ்தாபம் கணவன் மனைவிக்குள்ளே இருக்கும். அது மாதம் பூரா இருக்காது சித்திரையில். ஆனால் ஏதாவது ஒரு வாரத்தில் ஒரு 3 நாள் 4 நாளைக்காவது அந்த கருத்து வேறுபாடு இந்த மாதத்தில் கொஞ்சம் இருக்கும். கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி போனீங்கன்னா சரியாக போச்சு. குரு பகவானை எடுத்துக்குவோம். குரு பகவான் உங்களுக்கு அஷ்டமஸ்தானத்தில் தான் இருக்கார். அஷ்டமஸ்தானத்தில் குரு பகவான் இருக்கக்கூடாது. அஷ்டமஸ்தானத்தில் குரு இருக்கிற போது சிலருக்கு நகை நட்டுகள் வாங்கி தரும். ஆனால் சிலருக்கு நகை நட்டுக்கள் அடமானம் போகிற மாதிரி ஏதோ ஒரு வகையில் அடமானம் வச்சு கூட ஒரு சிலர் ஏதாவது பொருளோ சொத்தோ வாங்கிறதுக்குடைய சந்தர்ப்பத்தையும் அந்த குரு உருவாக்கி கொடுப்பார். ஒரு சிலருக்கு மட்டும் கடனால் பிரச்சனையை ஏற்படுத்தி விட்டுருவார். அது அல்லது புது கடன்கள் உருவாயிரும். இப்போ இது வரைக்கும் கடனே இருந்திருக்காது. இப்போ பார்த்தீங்கன்னா புதுசாக ஏதாவது ஒரு கடன் உருவாயிரும். அது நகை கடன் உருவாகுதோ அல்லது வேறு பேங்க் கடன் உருவாகுதோ, ஏதோ ஒரு வகையில் பேங்க் கடன் கூட நமக்கு உருவாயிரும். ஒரு சிலருக்கு ஏற்கனவே லோன் வாங்கியிருந்திருப்போம். நகை லோனோ அல்லது பேங்க் லோனோ வேறு எதுவும் வாங்கியிருப்போம். அதை கட்ட முடியாமல் மட்டும் கொஞ்சம் சிரமங்கள் இருக்கும். அல்லது வேறு வகையில் நம்ம கடன் வாங்கியிருந்தால் கூட அந்த கடன்களை கரெக்டாக நம்ம கொடுக்க முடியாது. ஏதோ ஒரு விதத்தில் நமக்கு தொந்தரவு செய்கிற மாதிரி தெரியும். இப்போ இந்த பிரச்சனை எப்போ விலகும்? அதே மாதிரி குழந்தைனால பிரச்சனை, கோயில்னால பிரச்சனை, கோர்ட்டுனால பிரச்சனை, இந்த மாதிரியெல்லாம் மே மாதம் 11ஆம் தேதி வரைக்கும் தான் இருக்கும். ஏன்னா மே 11 குரு பயிற்சியாக போகிறார். அதுக்கப்புறம் உங்களுக்கு பணத்தினால பிரச்சனை இருக்காது, பண வரவு இருக்கும். அதே மாதிரி பண கஷ்டம் இருக்காது. கேட்ட இடத்துல கேட்ட பணம் கிடைக்கும், கடனும் கொடுக்கலாம். ஸோ பணத்தினால எந்த ஒரு சிக்கலும் மே 11க்கு அப்புறம் இருக்காது. அதே மாதிரி நகைனால பிரச்சனை, குழந்தைனால பிரச்சனை, கோயில்னால பிரச்சனை, கோர்ட்டுனால பிரச்சனை, இதெல்லாம் எதுவும் இருக்காது. அப்போ குரு 9வது இடத்துக்கு போனாலே உங்களுக்கு சகலவிதமான யோகங்கள் ஏற்படும். சகலவிதமான பாக்கியங்களும் உங்களுக்கு கிடைக்கும். பார்த்துக்கங்க. அது வரைக்கும் கொஞ்சம் பொறுமையாக இருக்கணும். அதே போல் செவ்வாய் பகவான் உங்களுடைய ராசிக்கு 10வது ராசியில் தான் இருக்கார். செவ்வாய் பொதுவாக உங்களுக்கு பணத்தை கொடுக்கக்கூடிய கிரகமே அவர் தான். அவர் இந்த மாதம் நீச்சமாக தான் இருக்கார். அதனால் ஒரு சிலருக்கு இந்த சம்பளம் கூட கரெக்டாக கிடைக்காது. இப்போ ஒரு சிலருக்கு பழமொழி சொல்லுவாங்க, வேலை கிடைச்சா கூலி கிடைக்காது, கூலி கிடைச்சா அது வீட்டுக்கு சேராதுங்கிற மாதிரி ஒரு விஷயம் இருக்குது. அது ஒரு மாதத்துக்கு கொஞ்சம் இருக்க தான் செய்யும். அப்போ கேட்ட இடத்துல கொஞ்சம் பணம் கிடைக்காம ஒரு தடங்கள் இருந்துக்கிட்டே இருக்கும். நம்மளும் சரியாக கொடுக்க முடியாது. அதனால் கொஞ்சம் பொறுமையாக இருக்கணும். 7ஆம் அதிபதி வேற உங்களுக்கு நீச்சமாக தான் இருக்க போகிறார். அப்போ 7ஆம் அதிபதி நீச்சமானாலும் கணவன் மனைவிக்குள்ள கொஞ்சம் கருத்து வேறுபாடு இருக்கும். செவ்வாய் 10ல் இருக்குது, கவனமாக இருக்கணும். தொழில் எதுவும் செய்யணுன்னா செய்யலாம், வேலை ஏதாவது வேணும்னா கிடைக்கும். சிலருக்கு கருமகிரி யோகம் ஏற்படும். கருமகிரி யோகம்னா உங்கள் வீட்டில் யாராவது வயசானவங்க இருந்தால், நார்மலாக உடம்புக்கு சரியில்லாமல் போனால் பிரச்சனை இல்லை. ரொம்ப உடம்புக்கு சரியில்லாமல் போய் அன்கண்டிஷனுக்கெல்லாம் போயிட்டாங்கன்னா மறுபடியெல்லாம் அவங்கள திரும்ப கொண்டுட்டு வர முடியாது. மருத்துவ சிகிச்சை பலன் கொடுக்காது. அப்போ அவங்களுக்கு அந்த பிரச்சனை அதிகமாயிரும். இதுதான் கர்ம யோகம்ங்கிறது.
கர்மயோகம்னா அந்த பாதிக்கிறது யாராவது ஒருத்தர், அதுதான். அதே மாதிரி கர்ம செய்வோம்னு சொல்லுவோம்ல, அதுதான் அது. அதே மாதிரி உங்கள் வீட்டில் விலங்கினங்களோ ஆடு மாடு நாய் கோழி பொண்ணு அந்த மாதிரி இருந்தால் அதுகளுக்கு கூட கர்மம் செய்கிற மாதிரியான ஒரு சூழ்நிலைகளை இந்த மாதத்தில் உள்ள அந்த செவ்வாய் பகவான் வந்து கொஞ்சம் உருவாக்குவார், அவ்வளோதான். அடுத்து சனி பகவான் எடுத்துக்குவோம். சனி பகவான் வந்து உங்களுடைய ராசிக்கு 5வது ராசியில் தான் இருக்கார். பொதுவாக 5வது ராசியில் இருந்தாலே கொஞ்சம் இந்த நோய் கடன் பகை வந்து கொஞ்சம் உருவாக தான் செய்யும். அதே மாதிரி புத்திரஸ்தானம் வந்து கொஞ்சம் வீக் ஆகும். புத்திரஸ்தானம் வீக் ஆகும்னா ஏற்கனவே உங்களுடைய மூத்த குழந்தை இருந்தால் கீழே விழுந்துட்டு வந்துடும் அடிக்கடி, அல்லது அதுக்கு வந்து அடிக்கடி ஏதாவது உடம்பு சரியில்லாமல் போயிட்டுருக்கும். அது வந்து அந்த சனி 5ல் இருக்கிறனால அப்படி நடக்குது. அதே மாதிரி ஒரு சிலருக்கு புத்திர பிராப்தி வேணும்னா கொடுக்கும். குழந்தை பாக்கியம் இது வரைக்கும் இல்லைன்னா கண்டிப்பாக இந்த வருஷத்தில் குழந்தை பாக்கியம் கிடைக்கும். அது மொதல் குழந்தையோ 2வது குழந்தையோ 3வது குழந்தையோ, அது மாதிரி குழந்தை பாக்கியத்தை கொடுக்கறதுக்குடைய சந்தர்ப்பங்கள் வந்து இருக்கும். அதே மாதிரி வேலையில் மாற்றம் ஏற்படுறதுக்கான வாய்ப்பு நிறையா இருக்குங்க. ஒரு சிலர் எங்கேயாவது வேலை பார்ப்போம், அங்கே வந்து நமக்கே வேலை பார்க்கணுன்னே தோணாது, வெளியே வரணும் வேறு பக்கம் போகணுன்னு தோணும், போவோம், வேலையும் வேறு பக்கம் கிடைக்கும். அதே மாதிரி ஒரு சில நேரத்தில் பார்த்திங்கன்னா அந்த கம்பெனிக்காரங்களே நம்மளை வேலையை விட்டு நீக்கி விட்டுறது, அந்த மாதிரியான சூழ்நிலைகளும் இருக்கும். அதனால் வேலை பார்க்குற இடத்துல கவனமாக இருக்கணும். ஒரு சிலருக்கு டிரான்ஸ்ஃபர் மாதிரியான விஷயங்கள் வேணும்னாலும் கிடைக்கும், வாங்கிக்கலாம். சுக்கிரன் வந்து உங்களுக்கு 6வது ராசியில் இருக்கார், உச்சமாக இருக்கார். பொதுவாக அஷ்டமாதிபதி உச்சம் பெறக்கூடாது. அஷ்டமாதிபதி உச்சம் பெறும்போது நம்ம ஏதாவது ஒரு காரியம் செஞ்சோம்னா அந்த காரியம் வந்து தடங்களாகிக்கிட்டே இருக்குது. அந்த காரியம் வந்து கரெக்டாக வரமாட்டேங்குது, ஏதோ ஒரு விதத்தில் தொந்தரவு செஞ்சுக்கிட்டே இருக்குது. அதே மாதிரி ஏதாவது ஒரு வகையில் இந்த வீடுனால பிரச்சனைன்னு வரும். வீடுனால பிரச்சனைனா வீடு வாங்கவும் முடியாது, கட்டவும் முடியாது. வாடகை வீட்டில் இருந்தால் வேறு வீடுக்கு குடி போகிற மாதிரியான ஒரு சூழ்நிலை வந்து உருவாயிரும். புது வீடு கட்டியிருந்தால் கூட கட்ட விடாது, தடங்கள் ஆயிரும். கட்டினாலும் குடி போக விடாது, குடி போனாலும் ஏதாவது ஒரு தொந்தரவு நமக்கு இருக்கும். அதுதான் வீடுனால பிரச்சனை. வாகனத்தினாலனா வண்டி வாங்கினாலும் பிரச்சனை, கொடுத்தாலும் பிரச்சனை. திருமணத்தினால பிரச்சனைனா நம்ம வீட்டில் யாருக்காவது திருமணம் நடக்கலையேன்னு கவலைப்படுவோம். நடந்து இருந்துச்சுன்னா ஏற்கனவே நடந்து இருந்தவங்களுக்கு ஏதாவது அந்த கணவன் மனைவி உறவு தொந்தரவு வரும், அதனால் ஏன்டா நடந்துச்சுன்னு தோணும். ஸோ இதைத்தான் அந்த சுக்கிரன் செய்வார். அதே மாதிரி உங்கள் வீட்டில் இருக்க எலக்ட்ரானிக் பொருள்களை பூரா ரிப்பேர் ஆக்கி விடுவார். மிக்சியாக இருக்கட்டும், கிரைண்டராக இருக்கட்டும், குக்கராக இருக்கட்டும், கம்ப்யூட்டராக இருக்கட்டும், லேப்டாப்பாக இருக்கட்டும், வேறு எந்த ஒரு மின்சாதன பொருள்களாக இருந்தாலும் பழுதுவிடக்கூடிய நேரம் தான் இது. சில பொருள்களை பழுது நீக்கி பயன்படுத்தலாம், சில பொருள்களை பழுது நீக்கி பயன்படுத்த முடியாது, தூக்கி போட்டுட்டு புதுசுதாக வாங்குகிற மாதிரியான சூழ்நிலை வரும். வாங்க முடியுமா? வாங்கலாம், வாங்கித்தர. புதனை பொறுத்தளவுக்கு 12ஆம் அதிபதி 6ல் இருக்குது. 12ஆம் அதிபதி 6ல் இருந்தாலே நம்ம வீட்டில் யாருக்காவது உடம்பு சரியில்லாமல் போகும், அதனால கொஞ்சம் செலவினங்கள் வந்து இருக்கும். அதே மாதிரி நமக்கு இந்த சுளுக்கு பிடிப்பு, ஸ்கின் அலர்ஜி மாதிரி அந்த மாதிரியான ஏதாவது ஒரு நோய் நொடி தாக்கம் வந்து கொஞ்சம் இருந்துக்கிட்டு தான் இருக்கும். ராகு கேதை பொறுத்தளவுக்கு ராகு 6ல் இருக்குது, 12ல் கேது இருக்குது. ராகு கேது வந்து 6, 12ல் இருந்தால் நல்லா இருக்குமானா நார்மலாக தான் இருக்கும், ரொம்ப நல்லா இருக்குன்னு சொல்ல முடியாது. இப்போ ராகு கேது பயிற்சி இந்த சித்திரை மாதத்தில் வருது. அதாவது ஏப்ரல் 26ஆம் தேதி ராகு பகவான் வந்து 5வது ராசிக்கு வரும், கேது பகவான் வந்து 11வது ராசிக்கு போகும். கேது 11ல் போகிறது நல்லது தான், எதிர்பாராத உதவிகள் நன்மைகள் எல்லாம் கொடுக்கும். ஆனால் ராகு 5க்கு வந்தால் ஒரு 1.5 வருஷத்துக்கு ஒரு சின்ன பிள்ளைங்க, ஒரு 10 வயசு 12 வயசு பிள்ளைகளாக இருந்தால், ஏஜ் அட்டன் பண்ணுற பிள்ளைகளாக இருந்தால் ஏஜ் சரியாக அட்டன் பண்ணாதுங்க. ஒருவேளை குழந்தை பெற்றுக்கக்கூடிய தருணத்தில், முதல் குழந்தையோ 2வது குழந்தையோ பெற்றுக்கக்கூடிய தருணத்தில் யாராவது இருந்தால் அந்த கரு நிற்காது. குழந்தை பிறக்கிறதுக்கான சாத்தியக்கூறுகள் வந்து கொஞ்சம் குறைவாக தான் இருக்கும். அது சனி ஆனால் குழந்தையை கொடுக்கணும்னு இருக்குது, ஆனால் ராகு வந்து குழந்தையை கொடுக்க விடாது. அப்போ என்ன செய்யலாம்? குழந்தை பாக்கியம் வேணும்னு தேவைப்பட்டா ராகு தான் கொடுக்க விடாது. அப்போ வெள்ளிக்கிழமை 10 to 12 ராகு காலத்தில் போய், நவகிரகத்தில் ராகு இருக்கும், அதுக்கு போய் கருப்பு உளுந்த ஒரு கருப்பு துணியில் கட்டி விளக்கு போட்டு ராகு பகவானை எனக்கு இருக்கக்கூடிய புத்திர தோஷம் நீங்கணும், எனக்கு புத்திர பிராப்தி கிடைக்கணும் அப்படின்னுலாம் நீங்கள் வேண்டணும். அல்லது உங்கள் பொண்ணு எதுவும் ஏஜ் அட்டன் பண்ணலன்னா எங்கள் பொண்ணு ஏஜ் அட்டன் பண்ணுறதுல இருக்க தடங்கள் விலகணும், ஏஜ் அட்டன் பண்ணணும் அப்படி சொல்லி வேண்டணும். தொடர்ந்து 9 வாரம் அந்த மாதிரி செய்யணும். அதே மாதிரி நம்மளுடைய பெற்ற பிள்ளைகளுக்கு குணம் சரியில்லை, அவங்களுடைய வாழ்க்கை சரியில்லைன்னா அவங்களுக்கு அந்த வாழ்க்கை குணம் இதெல்லாம் சரியாகணும்னு சொல்லி 9 வாரம் விளக்கு போட்டால் அந்த புத்திரஸ்தானத்தில் இருக்கிற தோஷங்கள் வந்து கண்டிப்பாக நிவர்த்தி ஆகுங்க. ஆக துலாம் ராசிக்காரவங்களுக்கு கிட்டத்தட்ட நல்ல நேரம் வந்த மாதிரி தான், வந்துருச்சுன்னே வச்சுக்குங்க. ஸோ இனிமேல் வந்து உங்களுக்கு நல்லா இருக்கும். வாழ்த்துக்கள் நண்பர்களே.